திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிப்ரவரி 2022 ஆரம்பித்த ரஷ்யா உக்ரைன் போரானது தற்போது வரையிலும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவிலே தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைனை குறிவைத்து பலவிதமான தாக்குதல்களை ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் உக்ரைனும் எல்லை பகுதியை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இதுவரையிலும் ரஷ்யா உக்ரைன் போரில் சுமார் 5 லட்சம் ரஷ்ய இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக பிரிட்டனின் உள்துறை அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உக்ரைனை சேர்ந்த 55,000க்கும் அதிகமான வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை தாண்டி உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவு, உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த போரிலே அதிபர் புடின் பின்னோக்கி செல்வதாகவும் பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழலை கர்த்தர் கட்டளையிட நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து வன்முறைகள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் சமாதானத்தை கட்டளையிட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனுடைய போர் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அது நிறுத்தப்படாதிருப்பதை எண்ணி பாரத்தோடு அதற்காக ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், இந்த தேசங்களுக்கிடையிலே நடைபெற்று வருகிற இந்த யுத்தத்தை ஓய பண்ணி சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். வீணான இரத்தம் சிந்துதல் நிமித்தமாக உண்டாகிற ஆண்டவரே தேவ கோபாக்கினை சாபங்கள் எங்களுடைய ஆண்டவரே உலக தேசங்களில் உண்டாகாதிருக்க இந்த போர் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். 55,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் உக்ரைனிலும், அதே போல 5 லட்சத்திற்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் ரஷ்யாவிலும் உயிரிழந்திருப்பது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் அப்பா. இதை தாண்டி பொதுமக்கள் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய பொருளாதார பாதிப்பு ஆண்டவரை, உணவு பற்றாக்குறை ஆண்டவரை. இந்த சூழலில் இருந்து இந்த இரு தேசங்களும் விடுவிக்கப்பட்டு ஒரு சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துருவின் கிரைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.